கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் எந்த ஒரு காரியமுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தடையாகவே இருக்கிறது, எவ்வளவோ முயற்சி செய்தும் தோல்வியாகவே முடிகிறது, இனி ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் உண்டு என்று சோர்ந்து போயிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாதீர்கள். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்பு மற்றும் திருமண காரியங்களில், வேலை மற்றும் தொழில் காரியங்களில், ஊழியத்தில் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கப் போகிறார். விசுவாசத்தோடு அற்புதங்களை எதிர்பாருங்கள். நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தில் இயேசு செய்த அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேலாக போஷிக்க கொடுத்து அற்புதம் செய்தவர். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை மாற்றி அற்புதம் செய்தவர். மரித்து போன லாசருவை 3 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியங்களிலும் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த செய்தியினை கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதே போல அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த செய்தியின் மூலம் சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்களில் 2 குருடர்கள் இயேசுவின் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றனர். இயேசு அவர்களுடைய கண்களை தொட்டு, நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்வை அடைந்தார்கள். அந்த குருடர்கள் 2 பேரும் இயேசு கிறிஸ்துவினால் எங்களுடைய குருட்டு கண்களை திறக்க முடியும் என்று விசுவாசித்தார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இதே போல நீங்களும் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும், வேலை காரியங்களிலும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனத்தில் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், வேலை காரியங்களில், ஊழியங்களில் காணப்படுகின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார் என்று சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார். இரண்டாவதாக யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம் நடுவில் வந்து அற்புதங்களை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுதினமும் ஆகாரமாக வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து கர்த்தர் போஷித்து வந்தார். நாட்கள் கடந்தது. அனுதினமும் மன்னாவை சாப்பிட்டு எங்கள் நாவெல்லாம் செத்து போச்சு. ஆகவே நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று மோசேயிடம் முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரிடத்தில் முறையிடும் போது கர்த்தர், இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் இறைச்சி புசிப்பீர்கள் என்றார். ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அந்த காற்று அவர்கள் தங்கியிருந்த இடத்திலேயே காடைகளை அடித்து கொண்டு வந்து போட்டது. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் திருப்தியாக இறைச்சி புசித்தார்கள். இதே போல கர்த்தர் நம் நடுவில் வந்து அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நம்முடைய பாளையமாகிய வீட்டையும் தொழில் ஸ்தலங்களையும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம் வீட்டை விட்டும் தொழில் ஸ்தலங்களை விட்டும் அப்புறப்படுத்த வேண்டும். இதே போல இயேசு கிறிஸ்து வாழ்கின்ற நம் இருதயத்தையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்து நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதே போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்றி பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம் நடுவில் வந்து அற்புதங்களை செய்வார்.
மூன்றாவதாக யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45வது வசனங்கள் வரைக்கும் உள்ள பகுதியில் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி, லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் உயிரோடு எழுந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடைபெற வேண்டுமானால் ஜெபம் அவசியமாகும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து அற்புதங்களை செய்வார். பர்த்திமேயு என்ற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை கூப்பிட்டு அவனுடைய கண்களை திறந்து அற்புதம் செய்தார். இதே போல நீங்களும் இத்தனை வருஷங்களாக நான் ஜெபித்து வருகிறேன், ஆனாலும் எந்த ஒரு அற்புதமும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கலாம். இன்று முதல் முன்னிலும் அதிகமாக உபவாசித்து கண்ணீரோடும் விசுவாசத்தோடும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் ஊழியத்திலும் தொழில் காரியங்களிலும் உங்கள் வியாதிகளிலும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளிலிருந்தும் சுகத்தை தந்து ஆசீர்வதியும். குடும்பத்தில், வேலைகளில், வியாபாரத்தில், ஊழியத்தில் காணப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். இந்த பிள்ளையுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். மேற்படிப்புக்கான தடைகள், வேலைக்கான தடைகள், வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், திருமண தடைகள், கர்ப்ப தடைகள், ஊழியத்துக்கான தடைகள் எல்லாம் மாறி அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து மீதி எடுக்க கிருபை செய்த தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளையுடைய கையின் பிரயாசத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து மீதி எடுக்க கிருபை செய்யும். அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.